2 நாள் பயணமாக தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடி தூத்துக்குடியில் விரிவாக்கம் செய்யப்பட்ட விமான நிலையத்தை திறந்து வைக்கிறார். இதையொட்டி அங்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர் ஜெயக்குமார் தரும் தகவல்களை கேட்கலாம். ஜெயக்குமார், விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. தூத்துக்குடி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான விமான நிலைய விரிவாக்க பணிகள் முடிவடைந்து இன்று இரவு 8 மணிக்கு பிரதமர் மோடி விமான நிலையத்தை திறந்து வைப்பதற்காக தூத்துக்குடி வருகை தர இருக்கிறார். இன்று இரவு 8 மணிக்கு தூத்துக்குடி வருகை தரக்கூடிய பிரதமருக்கு வரவேற்கும் விதமாக இந்த தூத்துக்குடி விமான நிலையம் அருகே வாழை தோரணங்கள் கட்டி பிரம்மாண்டமான ஸ்டேஜ் அமைத்து வரவேற்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முன்னதாக இந்த 12,000 பேர் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்ட மேடையில் தற்போது இருந்தே மக்கள் வர ஆரம்பித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த விமான நிலையம் அருகே மதியம் 2 மணி முதலே கனரக வாகனங்கள் இந்த வழியாக வரக்கூடாது என காவல்துறையினரும் கட்டுப்பாடு விதித்து சுமார் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் தூத்துக்குடி விமான நிலையம் சுமார் 452 கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்டமாக மிகவும் பிரம்மாண்டமாக பன்னாட்டு விமான நிலையம் போல உருவாக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் விக்கிரவாண்டி தஞ்சாவூர் நெடுஞ்சாலை சுமார் 2350 கோடி ரூபாய் செலவிலும், சேத்தியாத்தோப்பு சோழவரம் 2 பகுதிகளுக்கும் இடையே 50 கிலோமீட்டர் மிக பிரம்மாண்டமான 4 வழி சாலையும் அந்த சாலையும் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்க உள்ளார். தூத்துக்குடி துறைமுகம் 6 வழி சாலை 200 கோடி ரூபாய் செலவிலும், தூத்துக்குடி துறைமுகத்தில் 3வது சரக்கு பெட்டக முனையத்தையும் துவங்கி வைக்க இருக்கிறார். வஉசி துறைமுகத்தில் இந்த 3வது சரக்கு பெட்டக ஆணையம் வருவது இது தூத்துக்குடி துறைமுகத்திற்கு ஒரு புதிய மைல்கல்லாக இருக்கும் என கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் முடிவூட்ட ரயில் திட்ட பணிகளை 650 கோடி ரூபாயிலான திட்டப்பணிகளையும் துவங்கி வைக்க இருக்கிறார். கூடங்குளம் அணு உலை மின்சாரத்தை மற்ற இடங்களுக்கு கொண்டு செல்வதற்கான செலவுக்கு 550 கோடி ரூபாய் செலவில் திட்டப்பணிகளையும் மோடி திறந்து வைக்க இருக்கிறார். மொத்தமாக முடிவுற்ற புதிய திட்டங்கள் என 4800 கோடி ரூபாய் திட்டங்களை இன்று துவங்கி வைக்க பிரதமர் மோடி தூத்துக்குடி வருகை தர இருக்கிறார். தூத்துக்குடியில் ஏற்கனவே சுமார் 1350 மீட்டர் நீளத்தில் ஓடுதளம் இருந்து வந்தது. தற்போது அது புதியதாக 3115 மீட்டர் நீளத்தில் புதியதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது தமிழகத்திலேயே 2வது ஓடுதளம் நீளத்தில் 2வது இடமாக தூத்துக்குடி விமான நிலையம் இருக்கும் என கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் 2044 வரை எந்த பராமரிப்பும் இல்லாமல் இந்த விமான நிலையம் செயல்படுவதற்கு தேவையான அனைத்து பணிகளையுமே செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலையம் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 5 விமானங்கள் ஒரே நேரத்தில் தூத்துக்குடியில் நிற்க வைப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்யப்பட்டுள்ளது. மிகப்பெரிய A321 ரக ஏர்பஸ் விமானத்தையும் இன்று நிற்கக்கூடிய அளவிற்கு இங்கே கட்டப்பட்டுள்ளது. இந்த பணிகளை இன்று திறந்து வைக்க இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினரின் சீரிய முயற்சியாலேயே இந்த விமான நிலைய விரிவாக்கம் துவங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. 2012 முதலே மத்திய அரசிடம் கனிமொழி தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்ததால் இது கூறப்படுகிறது. இது முடித்த பிறகு 9 மணிக்கு திருச்சி கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு பிரதமர் மோடி திரும்பி செல்கிறார். தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.